ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பின் தங்கமே, நீ என்னை தேடி வரவே வேண்டாம், நானே உன்னை தேடி வந்து விட்டேன். இந்த அப்பனை சந்திக்க கோயிலுக்கு போக முடியவில்லையே என்றுதானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். என் ஜீம சமாதியின் குரல் உன்னிடம் இன்னும் வந்து சேரவில்லையோ என் கண்ணின் மணியே? இதோ உனக்கான என் குரலை நான் பதிவு செய்து விட்டேனே, உனக்கான உன் வெற்றியை நான் பதிவு செய்து விட்டேனே. கண்கலங்கி நின்று கொண்டிருந்த விஷயத்தில் நீ கவலைப்பட்ட தருணத்தில் உனக்கு வெற்றி செய்தி தான் வரப்போகிறது என்று எனக்கான விஷயம் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. யாருமில்லை யாருமில்லை என்று அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. நீ கவலைப்படுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. என் கையை பிடித்திருப்பது என் அப்பன் என் கணக்கம்பட்டியான் இருக்கும்போது, என் கரும வினையினை அவன் சுமத்து கொண்டு இருக்கும் போது நான் ஏன் அழ வேண்டும் என்பதில் மட்டும் உன் மனதில் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கையை இங்கு அலைகோலமாக இருந்து கொண்டு இருக்கின்றதே. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எனக்கான முடிவுதான் என்ன என்று தெரியாமல் நீ புலம்பி தவிப்பது எனக்கு புரிகிறது. உன் கண்களில் விடை தெரியாமல் குளம்போல் கண்ணீர் மட்டும் கெட்டிக்கொண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் என்ன ஆக வேண்டும், எல்லாம் முடிந்தே விட்டது என்று நினைக்கின்றாயா? என் பிள்ளையே, உன்னை அந்த அளவுக்கு நான் தவிக்க விடப் போவதே இல்லை. வெளிச்சத்தை காண்பிப்பதற்கு உன்னப்பன் உனக்குள்ளே இருக்கும் போது ஒளியின் விருட்சமாக பெரிய ஆலமரத்தைப் போல உன் வாழ்க்கை இங்கு மலரத்தான் போகிறது. எவ்வளவோ விஷயத்தை கடந்து வந்து விட்டாய். இப்போது படும்பாட்டை நினைத்தான் நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எம்மாத்திரம் என் தங்க பிள்ளையே. எத்தனையோ காலங்களில் உனக்கு உன்னப்பன் துணை இருக்கும் போது இந்த காலத்திலும் உனக்கு துணையாகத்தான் இருக்கப் போகிறேன். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, உன் மனதில் இருப்பதை நான் அறிந்து கொண்டு நீ சொல்லாமலே உன் ஆசையை நிறைவேற்றுவதற்குத்தானே இந்த அப்பன் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவது வரட்டுமே, நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? எவ்வளவு காலத்திற்கு என்று போராட்டத்தை நினைத்து அழாதே. உன் வாழ்க்கையே போராட்டமே என்று யோசிக்காதே. இந்த போராட்டத்தை வெற்றி பெற்று உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இந்த அப்பன் உன்னுள்ளே இருக்கின்றேனே. பிறகு எதற்காக வருத்தப்படுகிறாய்? எத்தனையோ கவலைகளில் இருந்து வெளிவந்து இருக்கும் என் பிள்ளையே, இந்த கவலையில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை நான் தருவதென்று உறுதியேற்றி விட்டேன். இனி வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும், நடப்பது எல்லாம் நடந்துவிட்டு போகட்டும். நம்பிக்கையாயிரு சாமி, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். எல்லா நிலையில் இருந்தும் மாற்றி உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். நீ கேட்டது கேட்டபடியே உன் வீட்டு வாசலுக்கே வந்து தரப்போகும்போது வெற்றி உனக்குத்தானே. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.